Hi, வணக்கம் and welcome back to naga2hands channel. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ரீசெண்டாக நான் வந்து ஒரு ரீஃபில்லபிள் எரேசர் வாங்கியிருக்கேன். டாம்போ பிராண்ட்லேருந்து மோனோ ஜீரோ எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எரேசரோட அன்பாக்சிங் பார்ப்போம் அண்ட் தென் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். அண்ட் கூடவே நான் ரெகுலராக என்னோடய ட்ராயிங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற அதர் எரேசர்ஸ் கூட இந்த பர்டிகுலர் எரேசர் வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது ஆர் வந்து எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷோ சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அமேசான்லேருந்து அனுப்பியிருக்கிற அந்த பேக்கேஜ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பேக்கேஜை பிரிச்சிடலாம். ஸோ நல்லாவே இந்த பபுள் ரேப் போட்டு ரேப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ தட் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எந்த டேமேஜும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த டாம்போ மோனோ ஜீரோ எரேசர் வேல்யூ பேக். ஸோ நார்மல் பேக்கில் வந்து ஒரு ஹோல்டர் வித் 1 ரீஃபில் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த வேல்யூ பேக்கில் வந்து ஹோல்டர் வித் ரீஃபில் அண்ட் எக்ஸ்ட்ரா 2 ரீஃபில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் பைசா சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த டாம்போ மோனோ ஜீரோ எரேசர் பற்றின சில வேர்டிங்ஸ் இருக்குது, வேணுன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க. ஸோ இப்போ இந்த பேக்கேஜையும் பிரித்து பார்த்துருவோம். இந்த மோனோ ஜீரோ எரேசர் அண்ட் அது கூட இருக்கிற ரீஃபில்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மீன்வைல் இந்த எரேசரோட ப்ரைஸ் பார்ப்போம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 359 ருபீஸும் அண்ட் டெலிவரி சார்ஜ் 65 ருபீஸும் இன்க்ளூட் பண்ணி ஸோ டோட்டலாக 424 ருபீஸ் வந்துச்சு இதை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் இந்த ரீஃபில்லபிள் எரேசர் அண்ட் அதோட ரீஃபில்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து மேட் இன் ஜப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஆனால் ரீஃபில்ஸ் வந்து கொரியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி அதோட பேக்கேஜில் எழுதியிருந்தாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மோனோ எரேசர் வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் லோகோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த டாம்போ அப்படின்ற லோகோ இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பெனியோட லோகோ வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணி சேலில் இருக்குது. மேபி இதில் ஏதாவது ஒன்று டூப்ளிகேட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, 2மே ஒரிஜினல் தான். ஸோ 2012 வரைக்கும் ஒரு லோகோவும் 2012க்கு அப்புறம் வந்து ஒரு லோகோவும் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கண்ட்ரியை பொறுத்து இந்த லோகோ வந்து மாற்றி தான் பிரிண்ட் பண்ணி சேலில் இருக்குது. நான் சர்ச் பண்ண வரைக்குமே வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த 2 லோகோவில் எந்த லோகோ பிரிண்ட் பண்ணி வந்தாலுமே அது வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபில் ஃபுல்லாகவே வெளியில் வந்துருச்சு. அண்ட் இந்த ரீஃபில் வந்து என்ன சைஸ் இருக்குன்றதையும் நான் அளந்து பார்க்கணும், அது பின்னால் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த ரீஃபில்லபிள் எரேசரோட பாசிட்டிவ் பார்ப்போம். இதோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட திக்னஸ். இந்த பர்டிகுலர் ரீஃபிலோட திக்னஸ் வந்து வெறும் 2.3 mm. மார்க்கெட்டில் இருக்கிற அதர் பென்சில் எரேசர்ஸில் வந்து அதர் ரீஃபில்லபிள் எரேசர்ஸோட திக்னஸை காட்டிலும் இது வந்து ரொம்பவே தின்னான எரேசர். ஸோ வந்து டீட்டெயிலிங்கான சில திங்ஸ் வரைகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹார்ட்னஸ். மற்ற எரேசர்ஸை காட்டிலும் இது ரொம்பவே ஹார்டான எரேசர். ஸோ நல்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்து அழிக்கிறப்பையும் வந்து உங்களுக்கு இந்த எரேசர் டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது வந்து கட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. இப்போ இந்த ரீஃபில்ல அளந்து பார்த்தாச்சு, இது வந்து வெறும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அண்ட் இதோட நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா நான் இதை மட்டும்தான் சொல்லுவேன். மற்றபடி இந்த எரேசரோட குவாலிட்டியும் சரி அண்ட் இதோட ரீஃபிலோட குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டாம்போ எரேசரை வந்து நான் பார்க்குறப்போ இது மெட்டலில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் இதோட ஹோல்டரை. பட் ஆனால் இது பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது அண்ட் வரைகிறப்பையும் வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ டாம்போ பிராண்ட்லேருந்து இந்த ரீஃபில்லபிள் எரேசர் வேல்யூ பேக்கோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. அண்ட் கூடவே இந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் முழுமையாக கொடுத்துருக்கிறதா நான் நம்புகிறேன். அண்டு முதவே சொன்ன மாதிரி நான் ரெகுலராக என்னோட சார்கோல் அண்ட் கிராஃபைட் ட்ராயிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அதர் எரேசர்ஸ் கூட இந்த பர்டிகுலர் ரீஃபில்லபிள் எரேசர் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஒரு சின்ன ஷீட்டில் கிராஃபைட் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட ரெகுலர் அதர் எரேசர்ஸ் கூட இந்த பர்டிகுலர் மோனோ எரேசர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்பேரிசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் எரேசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பென்சில் எரேசர், கோஹினூர் பிராண்டில் இருக்கிற பென்சில் எரேசர். அண்ட் செகண்டாக பார்த்திங்கன்னா ஒரு எரேசரோட சின்ன பீஸு, இது பிளேடில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேர்டாக பார்த்திங்கன்னா நீடபிள் எரேசர். அவ்வளோதான். இந்த 3 எரேசரையும் தான் நம்ம டாம்போ மோனோ ஜீரோ எரேசர் கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் எடுத்து வச்ச ஷீட்டில் கிராஃபைட் மட்டும் இல்லாமல் இங்கே சார்கோலையும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த எரேசர்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணுற பென்சில் எரேசர் சின்ன லைன்ஸ் மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்டாக நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுற நார்மல் எரேசர். ஸோ இந்த டீட்டெயிலாக சில விஷயங்கள் வரைகிறதுக்கு வந்து நான் என்னோடய இனிஷியல் டேஸில் இந்த எரேசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எரேசரை இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தேர்டாக வந்து நீடபிள் எரேசர். ஸோ அதையும் இங்கே 2 சின்ன லைன் மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் ஃபோர்த்தாக நம்மளோட டாம்போ மோனோ ஜீரோ எரேசர். ஸோ இதை அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதோட திக்னஸ் வந்து எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோ மெல்லிஸாக இதால் எரேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போது அதே ஆர்டரில் சார்கோல்லையும் எரேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கம்பேரிசன் கிராஃபைட்லேயும் சார்கோல்லையும் 2லேயுமே முடிச்சாச்சு. உங்களால் சின்னதாக நோட்டீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த டாம்போ மோனோ ஜீரோ எரேசர் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத. இப்போது பென்சில் எரேசரையும் இந்த டாம்போ மோனோ எரேசரையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன் கிராஃபைட்டில். இதை வச்சு பார்க்குறப்போ எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஆனால் டாம்போ மோனோ எரேசர் வந்து அது எரேஸ் பண்ணுற திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ மைனூட்டான டீட்டெயில்ஸ்க்கு வந்து இந்த டாம்போ மோனோ எரேசர் வந்து போத் கிராஃபைட் அண்ட் சார்கோல் 2லேயுமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் பண்ணுற ட்ராயிங்கில் வந்து ரொம்ப க்ளீனாக ஒரு இடத்த அழிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். ஸோ அப்போ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பென்சில் எரேசரில் எரேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து டாம்போ மோனோ எரேசரில் வந்து எரேஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் டிஃப்ரென்ஷியேட் நல்லா பார்க்க முடியும். கீழே இருக்கிற டாம்போ எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணது வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது. ஸோ அவ்வளோ தின்னாக வந்து இதால் அழிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த டாம்போ மோனோ ஜீரோ எரேசரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த டாம்போ மோனோ ஜீரோ எரேசரோட அன்பாக்சிங் பார்த்தோம். அண்ட் கூடவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். அண்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற அதர் எரேசர்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணியும் பார்த்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரீஃபில்லபிள் எரேசரை வந்து ரியல் டைம் ஆர்ட் ஒர்க்கில் வந்து என்னால் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட முடியல. நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கில் வந்து இந்த டாம்போ மோனோ ஜீரோ எரேசரோட பார்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க போது என்டையர் ப்ராசஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.